இப்போ என் கையில் இருக்கிறத வி கால் அஸ் ஓஎல்இடி டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி நம்ம ஒரு மூவியை வந்துட்டு வாட்ச் பண்ணலாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோ இல்லை வேறு எதுலேயும் இன்டர்ஃபியர் ஆகிருக்கக்கூடிய டிஸ்பிளே கிடையாது. ஸோ தனியாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே. ஸோ இதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கும் போது ஒரு இன்புட்டையும் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ அதனால் ஒரு மூவி பார்க்க முடியுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு காஞ்சரின் படத்தில் வரக்கூடிய இந்த சீனை வச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம மூவிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சீனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம சும்மா பண்ணிட முடியாது. ஸோ ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் ஸோ நம்ம வாட்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஃப்ரேம்ஸை, அப்புறம் ரீசைஸ் பண்ணணும் அந்த ஓஎல்இடி சைஸ்க்கு, அப்புறமாட்டி அடினோ கோட் அரேஸாக வந்து மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரீசைஸ் பண்ணுறதுக்காக இமேஜ் மேஜிக் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலு. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஓஎல்இடி சைஸ்க்கு. ஸோ அண்ட் தென் வந்துட்டு ஃபைனலாக ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் வந்துட்டு இமேஜ் 2CPP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அடினோ அரேஸாக வந்துட்டு மாற்றிக்கலாம் நம்ம பண்ணி வச்சுருக்க ஃப்ரேம்ஸை. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணலாம், மேனுவலாக பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை ஃபீட் பண்ணி ஸோ ஓஎல்இடிக்கு வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ மேனுவலாக பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம கிட்ட இருக்கவே இருக்குது ChatGPT. ஸோ ChatGPT கிட்ட நம்ம வந்துட்டு இன்புட் அந்த வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயத்த அதுவே வந்துட்டு இன்டர்னலாக பண்ணி நம்மக்கிட்ட அந்த ஃப்ரேம்ஸ்க்கு அந்த கோட் மட்டும் ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. ஸோ நம்ம வந்துட்டு அதுகிட்ட கேட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த காஞ்சரின் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ MP4 ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஃபைல் வந்து தந்திருக்கு. ஒன்று வந்துட்டு அடினோ கோடு, ஸோ இன்னொரு ஃபைல் வந்துட்டு அந்த மீடியா ஃப்ரேம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலு. ஸோ அது .hன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம ஒரே ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஃபைனலி இதுதான் நம்மளோட அடினோ கோடு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ESP8266 யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைப்ரரிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு ஹார்ட்வேர் சைட். ஸோ ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு, ESP8266 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் ஓஎல்இடி டிஸ்பிளே. ஜம்பர் வாய்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஸோ இதில் இருக்க மாதிரி கனெக்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா கிரவுண்ட் எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில், அப்புறம் VCC எடுத்துகிட்டு போயிட்டு 3 வோல்ட் சப்ளை, அப்புறம் SDA வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு D2ல், SCL எடுத்துகிட்டு போயிட்டு D1ல். ஸோ பண்ணிவிட்டு அந்த அடினோ கோடு அடினோ ஐடியில் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு போர்ட் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ மைக்ரோ USB கேபிள் யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ கண்ட்ரோலரையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஃபீட் பண்ணுறேன். கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு, டன் அப்லோடிங் வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் வந்துட்டு இந்த ஓஎல்இடி டிஸ்பிளேல we are not getting. ஸோ அதனால் நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து குறைக்க போகிறோம். ஸோ ஐ திங்க் ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒழுங்காக தெரியாமல். ஸோ ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலருமே ரொம்ப மெமரி ஸ்பேஸ்லாம் இல்லை. ஸோ தட் இஸ் வை இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் வந்து நான் குறைச்சி ஸோ திரும்ப வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கோட் வந்துட்டு அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோட் ஆகி டன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அவுட்புட் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கிளியராக வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு 2 ஃப்ரேம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பிளேல வரக்கூடிய இந்த ஒரு வியூ வந்துட்டு 2 ஃப்ரேம்ஸ்க்கான ஒரு வியூ தான். பட் ஆனால் ஒரு மூவின்னு நம்ம எடுக்கிறப்ப ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இதில் வர வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம இதோட ஒரு வேறு கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.